உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இனிமே வீட்டுக்கு நான் வர மாதிரி கனவு மட்டும்தான் காண முடியும். நீங்க நிச்சயம் வெளியே வருவீங்கப்பா. நம்ம வாழ்ந்த வீட்டுக்கு இப்பதான் நான் போயிருக்கேன். அடுத்தது உங்களையும் நான் கூட்டிட்டு போவேன். நாம வாழ்ந்த வீடுன்னா சென்னை வீடுதான்ப்பா. அங்க எதுக்குமா போன? வெண்ணிலா, ஆதிரா கனவுல வந்து நம்ம வீட்டுக்கு வா, உன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லிருக்கா. அதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா உன் கனவுல வந்தாளா? அந்த மாதிரி என் கனவுலையும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா, நான் இங்கேயே சந்தோஷமா செத்துருவேன். அத பத்தி தான்ப்பா நாங்க பேச வந்தோம். நான் வீட்ல அம்மாவோட டைரிய படிச்சு அதுல சாரி, நான் வெண்ணிலா அதெல்லாம் எழுதி வச்சிருக்காளாமா? அவளை புரிஞ்சிக்கவே முடியலையம்மா. அப்பா, அந்த சண்டை உண்மையா அப்பா? உண்மைதாம்மா. அன்னைக்கு நான் சுபத்ரா கிட்ட எதிர்ச்சியா பேசினத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. நீங்க எங்க போனீங்கன்னு அவங்க கேட்டப்போ நீங்க சுபத்ராமாவை பார்த்தத சொல்லிருக்கலாமேப்பா. ஏன்பா போய் சொன்னீங்க? அதுக்கு முன்னாடியே உன் அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுமா. அவ வாழ்க்கை யாராவது பறிச்சிருவாங்களோன்னு அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? சரி, இதெல்லாம் இப்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்க? உங்களை ஜெயில இருந்து வெளியே எடுக்கதாம்ப்பா. என்னம்மா சொல்ற? என்ன எப்படிம்மா வெளியில கொண்டு வர முடியும்? நீ வீட்டுக்கு வா, உன் கஷ்டமெல்லாம் தீரும்னு அம்மா சொன்னாங்கப்பா. என் கஷ்டமே நீங்க ஜெயில இருக்கிறது தானே. அப்ப அதுக்கு வழிகாட்ட தானே அம்மா வர சொல்லிருப்பாங்க. அதோட முதல் படிதான்ப்பா அந்த டைரி என் கண்ணில் கிடைச்சது. நான் விசாரிச்சு அம்மாவோட சாவுக்கு நீங்க காரணம் இல்ல நான் நிரூபிச்சு உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன்ப்பா. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்க, ஆனா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கேம்மா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது உண்மையை உடைக்கும்பா. அன்னைக்கு என்ன கோர்ட்ல அம்மா இறந்த துக்கத்துல என்ன லாயர் குழப்பி ஏன் வாயாலே உங்களை குற்றவாளின்னு சொல்ல வச்சுட்டாரு. ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன்ப்பா. இந்த கேஸ உடைச்சு நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதா என்னோட முதல் வேலை. நம்புங்க, வெண்ணிலா கனவுல நம்ம வீடு காலியா இருக்கு போன்னு சொல்லிருக்கா. வந்து பார்த்தா வீடு அதே மாதிரி காலியா இருக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா போச்சுங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற மத்த ஆச்சரியங்களும் நடந்தாலும் நடக்கும்ல. அப்பா, தைரியமா இருங்கப்பா. மேடம், டைம் ஆயிடுச்சு. இந்த கேஸோட முக்கியமான எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான்ப்பா. அத மறுபடியும் பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரிங்கப்பா, நாங்க கிளம்புறோம். என்னங்க, நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. வருத்தப்படாம இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க வரோம். என்ன ஆதிரா, இப்படி ஆயிடுச்சு? அம்மா, இந்த கேஸுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அதுவே இல்லன்றப்போ இப்ப என்ன பண்றது? அதாம்மா புரியல. அம்மா, நான் டிஜிபியை பார்த்து பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்கும். அவரு நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் டிஜிபியை பார்த்துட்டு வரேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. ம். ம்.
ஆ சார் சிஎம் என்ட்ரி ஆனதை எனக்கு சொல்லுங்க. ஓகே. என்னம்மா? சார் ஒரு கேஸ் விஷயமா உங்களை நான் தான் அகிலனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேனே. சீக்கிரமா ரிசல்ட் வந்ததுமே உன் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வந்துடலாம். இல்ல சார், இப்போ வந்தது என் அப்பா கேஸ் விஷயமா சார். அப்பாவா? என்ன கேஸ்மா? என்னம்மா இது? அப்பாவும் ஜெயில இருக்காரா? ஆமா சார். ஆனா அவர் எங்க அம்மாவை கொல்லல சார். சந்தர்ப்பம் சாட்சி எல்லாம் அவருக்கு எதிராக அமைஞ்சு தண்டனை கிடைச்சிருச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு சென்னைக்கு போய் தங்கி கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சார். ஆனா எங்க அப்பா நிரபராதிங்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோர்ட்ல அரசன் தாக்கல் செஞ்ச எவிடன்ஸ மறுபடியும் செக் பண்ணணும் சார். சாட்சி சொன்னவங்கள மறுபடியும் விசாரிக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது சார். இது புருஷன் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட கேஸ்மா. விசாரிச்சு தீர்ப்பும் சொல்லியாச்சு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நான் இதுல தலையிட்டா பொண்டாட்டிய கொடுமை செஞ்சு கொன்னவனுக்கு டிஜிபி ஆதரவா பேசுறாருன்னு சொல்லி பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார். இந்த கேஸ் நடத்துறதே அவங்க பொண்ணான நான் தானே சார். இத பாருமா அதிரா, நீ என் மகனோட உசிரை காப்பாத்திருக்க. அதுக்காகத்தான் உன் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வரதுக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீ சாருவை உயிரோட பார்த்தேன்னு உறுதியா சொன்னதுனாலதான். ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? சாரிம்மா, உனக்கு இதுல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.